நான் கட்டினேனே என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாகிவிட்டது. அம்மா நான் அனாதை தானா? நான் தாய் தந்த பேர் தெரியாதவன் தானா? அம்மா எந்த வாழ்வே பாலைவன சோலை போல ஆச்சே. ஐயோ அம்மா இந்த வாழ்வே பாலைவன சோலை போல ஆச்சே. நான் தாய் தந்த பேர் தெரியாதவனா? நான் அனாதையா? நான் அனாதையா? நமக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியமே இல்லாத உடனுக்கு அம்மனுடைய அருளால் ஒரு குழந்தை கிடைத்தது. ஆனால் இன்றோ நான் சொன்ன வேலையை செய்ய மறுக்கின்றான். என்ன செய்வது? இருந்த போதிலும் தவறு சொல்லிவிட்டேன். என்னையால பலத்த ஆளாக்கி அயல்நாடு சென்று பட்டங்கள் படிக்க வைத்தாயே, அதை விட சின்ன சிறு வயதில் இந்த பாலியை அப்படிலாம் சொல்ல வேண்டாம்.
அந்த கூட்டம் அனைவரும் அப்பா தமிழ் சொல்லிட்டாங்க என்னைக்கு தான் நல்ல சொல்றாரு. இந்த கள்ளிக்காட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். இந்த கள்ளிக்காட்டு மக்கள் அனைவரும் ஒப்பாவை நம்பி தப்பா பசி இல்லாமல் காப்பாற்ற வேண்டும். ஒப்பாவே இருக்கு நடக்கிறாரு. தாய் அன்பு, இந்த கள்ளிக்காட்டு மக்களை கொள்ளை எடுத்து திருடிதான் காப்பாற்ற வேண்டுமா? அப்படி என்றால் நேர்மையான வழி காப்பாற்ற வழியே கிடையாதா? நேர்மையான வழி என்றால் என்ன வழி? வழி இருக்கின்றது. இதோ பார்த்தீங்களா? பறந்து விருந்து கிடக்கின்ற கள்ளிக்காடு. இந்த கள்ளிக்காட்டை அழித்து இந்த கள்ளிக்காட்டை விளைநிலமாக மாற்றி அதில் விவசாயம் செய்து அதில் முஜத்தை வைத்து இவ்வளவு நாட்களாக நான் படிக்காதவன் தான். இந்த அறிவு உனக்கு இல்லாத பொண்ணு யாரை பார்த்தாடே? கொள்ளடிக்கிறது கோயில் இதே சொன்னா வேலையா இருக்கு. வீடு வந்து இப்படித்தான் வாழ்ந்து விட்டேன். மட்டங்கள் வென்றவன். இந்த கள்ளிக்காட்டை அழித்து அதில் விவசாயம் செய்ய வேண்டும். ஐயா, அழகாக படித்தவன் என்று நிரூபித்து கல்வி கண்ணை திறந்திருக்கிறார். இன்று முதல் கல்வி காத்தா, கல்வி காத்தான், கல்வி காத்தானாக இருந்தவன் இன்று முதல் கல்வி காத்தா. இந்த கள்ளிக்காட்டு மக்களை பற்றி நீங்கள் கவலைப்பட மகனே, நான் தவறாக பேசியிருந்தால் அவர் சொல்றது புரியுதா? இதோட உங்க வேஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ குடிச்சிட்டு படுக்கலான்னு சொல்றேன். ரோகிதாசா இருந்தாலும் என்னை என்னதான் செல்லமா வளர்த்தாலும் அன்பு, ஐயா, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இவர்தான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நான் தாய் தந்தைக்கு தெரியாதவனை. நான் ஒரு அனாதையா. அழாதீங்க. இதை நினைக்கும் போது மனமானது வெடிக்கின்றது. இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உண்மைதானா? நாட்டின் முதுகெலும்பு எது? விவசாயம். விவசாயிகள் சேற்றிலே கால வைத்தால் தான் ஆமாங்க. அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும். எங்க சோத்துல வைக்கிறாங்க? இந்த பூஜா பையன் இருந்தாலும் இந்த கள்ளிக்கட்டை அழிக்க வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டு இந்த கள்ளிக்கட்டை பிரிவதில்லை தள்ளல் மூடலை விட்டு அது அழிவதில்லை காலடிகள் பட்டி தவற விட்டால் நடமாடும் பாதையை தவற விட்டால் ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே இருட்டுக்கு பார்க்கின்ற விழி இருக்கும் அந்த சுவருக்கு கேட்கின்ற காதிருக்கும் நடமாடு பாதையில் கவனம் வைத்தார் ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே இந்த கள்ளிக்காட்டை அழித்து இருந்தாலும் இந்த கள்ளிக்காட்டில் ஐயா, இந்த கள்ளி மரத்தை மட்டும் அழிக்க முடியவில்லையே.
ஐயா அந்த அருகில் செல்லும்போது ஏதோ இரைச்சல் சத்தம் கேட்குது. என்னமோ இரைச்சல் சத்தம். அத்தனை காலை மனிதனுக்கும் ஏய், அகட்டுங்க. இந்த கல்வி மரத்தை ம். கிழித்து கொடுக்க வேண்டும். ஆமா இறங்குங்க. ஆ. டண்டட டண்டட